வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேசிய உணவு பதப்படுத்துதல் இயக்க திட்ட செயல்பாடுகள் குறித்து ஈரோடு மாவட்ட வேளாண் வணிகத்துறையின் துணை இயக்குனர் ராமசுப்பிரமணியன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் பற்றிய தனது அனுபவத்தை நம்மிடம் விளக்குகிறார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகா வளையபாளையம் முன்னோடி விவசாயி எம் ராமமூர்த்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் வெள்ளாட்டுக்குட்டிகள் பராமரிப்பு பற்றி நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் தரும் செய்திகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் ஊட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் வெற்றி பெற உருவான திட்டங்களில் ஒன்றுதான் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம். ஈரோடு மாவட்டம் மயிராடா வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் பயிற்சி பெற்று தனது பயிற்சியின் அனுபவத்தை வேளாண்மையில் ஈடுபடுத்தி வெற்றி கண்ட ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகா வளையபாளையத்தை சார்ந்த முன்னோடி விவசாயி தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் கேவிகே மயிலாட மூலிமா பண்ணிகிட்ருக்குறேங்க. 2010க்கு முன்னாடி செயற்கை வேளாண் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். 2010க்கு முன்னாடி இயற்கை வேளாண் விவசாயம் ஆர்கானிக் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் பண்ணிகிட்ருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2010லேருந்து கேவிகே தொழில்நுட்பம் நிதியுதவி எல்லாமே அவங்க முழுசு வந்து நேரடியாக பார்த்து சொல்கிறாங்க. தலாமைக்கிறதுக்காக ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒவ்வொரு விவசாயி ஊக்குவிச்சு பண்ண சொல்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா 25,000 ரூபா முழு மானியமாக கொடுத்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி கேவிக்கு உதவி பண்ணி அது மூலம் பண்ணி இப்போது நல்ல பயனாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா உரச்செலவு ரொம்ப குறையுது. முதலீடு வந்து உரச்செலவு வந்து ஒரு 40%லேருந்து 60% குறைக்கலாம். ரெண்டாவது வந்து இயற்கை சூழலும் பாதிக்கப்படாமல் மண் வளத்தை காத்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒவ்வொரு அடையும் அவங்க கேவிகேவில் வந்து எல்லாமுக்கு தொழில்நுட்பத்துக்கு வந்து படித்தவங்களை வந்து விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி கால்நடைத்துறைக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பணிகளுக்கு ஆளை நியமனம் பண்ணிகிட்ருக்காங்க. தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விவசாயிகளை கூட்டு வந்து காமிச்சு அந்த மாதிரி பண்ண சொல்லி இப்போ நிறையா அவங்க வந்து வெளி மாநிலத்திலேருந்து கூட வந்து அதை பார்த்து போய் பயன்படுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அவங்க பூமியினுடைய வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒருங்கிணை பண்ணையத்தில் பார்த்திங்கன்னா மண் பரிசோதனை ரொம்ப முக்கியம். இதை 2010க்கு முன்னாடி பண்ண மண் பரிசோதனைக்கு இப்போ இருக்கிற மண் பரிசோதனை செஞ்சப்போ வந்து ஏகப்பட்ட மாற்றம் இருக்குது. மண்ணுடைய அங்கச்சத்து வந்து அதிகரிச்சிருக்குது. ஒவ்வொரு தடவையும் கிராஃப்ட் பண்ணும்போது மண் பரிசோதனை ரொம்ப முக்கியம். அது வந்து கேவிகேவில் மயிலாடா நிறுவனத்திலேயே பண்ணி கொடுக்குறாங்க. நாம் அவங்களை அணுகணுமாக மண் பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வந்து கால்நடை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கால்நடை பராமரிப்புனால நம்மளுக்கு வந்து ஒரு சிறு வருமானமும் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுபோக மண் வளத்தன்மையும் காக்கப்படுது. ஆடு, கோழி, மாடு இதனுடைய வளர்ப்பினால் நம்மளுக்கு சொந்த வருமானம் வந்து சுயதொழில் வருமானம் மாதிரி நம்மளுக்கு சிறுதொழில் வருமானம் நிறைவாக கிடைக்கிது.
நாம் ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணும்போது மண் வளம் காக்கப்படுது, பால் வளம் வந்து பால் வள பெருக்கம் இருக்குது. பால் வளத்தினால நம்மளுக்கு ஒரு நல்ல வருமானம் கூட, ஒரு குடும்ப சூழ்நிலை வந்து தக்காத்தக்கூடிய அளவுக்கு பால் வருமானம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதுவாக விவசாயத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தினால வாழை அதிகமாக பயிரிட்டுருக்குறா. வாழை வந்து நல்ல செழிப்பாக வந்துட்டுருக்கு. தென்னை, வாழை, மஞ்சள், கரும்பு அனைத்து பயிருமே வந்து விவசாயத்துக்கு ஏற்றதாக இருக்குது. கால்நடையில் வந்து கால்நடை தீவனமாக கோபார் மசால் தீவனம், வேலி மசால், அதுவாக குதிரை மசால், தீவனச்சோளை, கோயப்பசு இந்த மாதிரி தீவனத்தை பயிர் வகையும் பயிரிட்டுருக்குறோம். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினால மண் வளம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படுது. விவசாய நண்பன் மண்புழுங்கிறது வந்து இதில் தான் பார்க்க முடியும். செயற்கை உரத்தை பயன்படுத்திட்டு இருந்தால் மண்புழு கண்ணில் கூட பார்க்க முடியாது. சுற்றுச்சூழல் வந்து இயற்கை விவசாயத்தினால ரொம்ப பாதுகாக்கப்படுது. செயற்கை விவசாயத்தினால சுற்றுச்சூழல் வந்து நாளுக்கு நாள் மாசுபட்டே போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள விவசாய வேளாண்மை அல்லது மயிரடா கேவிகே அணுகி இயற்கை விவசாயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம வருமானத்தையும் பெருக்கலாம், பால் உற்பத்தி பெருக்கலாம். இதை சுயதொழில் மாதிரி எல்லாருமே பண்ணல. விவசாயத்தை வந்து தாராளமாக செய்யலை. நலிவடைகிற தொழில் ஒன்றும் விவசாயம் கிடையாது. விவசாயத்தை நாம் பார்த்து சிறப்பாக செஞ்சால் அது சரியான மேம்பட்டால் நல்ல வருமானம் கூடிய தொழில். மேலும் விவரம் அறிய எம் ராமமூர்த்தி அவர்களை 09360207995 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண்மையில் கூடுதல் வருமானம் பெற கால்நடைகள் வளர்ப்பு நல்ல தொழிலாகும். அவ்வகையில் வெள்ளாட்டு குட்டிகள் பராமரிப்பு பற்றி நாமக்கல் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் தரும் விளக்கம். வெள்ளாடு வளர்ப்பில் எந்த அளவுக்கு நமக்கு லாபங்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு குட்டிகள் பராமரிப்பு முக்கியம். ஏன்னா குட்டிகளுடைய இறப்பு 5 முதல் 10% வரை இருக்கும். அதனால் குட்டிகள் இறப்பு அதிகமாக இருக்கும்போது நமக்கு அந்த ஆண்டு வரக்கூடிய வருமானங்கள் குறைஞ்சிரும். இதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, சினை ஆடுகளாக இருக்கும்பொழுது அதுக்கு நல்ல கலப்பு தீவனங்கள் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 150லேருந்து 200 கிராம் அல்லது 250 கிராம் வரைக்கும் கலப்பு தீவனங்கள் நாளொன்று கொடுத்துட்டு வரணும். அதுவும் முக்கியமாக குட்டி போடுவதற்கு 1 மாதத்துக்கு முன்பு தாய் ஆடுகளுக்கு நல்ல தீவனங்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு குட்டி போட்டதுக்கப்புறம் மீண்டும் 1 மாதத்திற்கு கலப்பு தீவனங்கள் அந்த 250 கிராம் அளவு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்து கொண்டு இருந்தனால்தான் பாலோட உற்பத்தி தாயாடுகளுக்கு அதிகமாக இருக்கும். அதன் மூலயமா அந்த குட்டிகளுக்கும் பால் அதிகமான அளவு அது எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் அதனுடைய வளர்ச்சி விகிதம் நல்லாயிருக்கும். பொதுவாக குட்டிகள் இறப்புங்கிறது குட்டி போட்ட உடனே நம்ம குட்டிகள் பராமரிப்பு மிகவும் முக்கியம். குட்டிகள் போட்ட உடனே அதனுடைய தொப்புள் கொடியை 1 அங்குலம் விட்டுட்டு கட் பண்ணி அதிட்ட நம்ம டிஞ்சர் அயோடின் வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது தான் அது பின்னாடி அதனுடைய வளர்ச்சியில் சில நோய்கள் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். ஏன்னா ஒரு குட்டி இறந்தாலும் அதனோட சேர்ந்த இன்னொரு குட்டிகள் நம்ம 6 மாதம் கழித்து விற்கும் பொழுது ஒரு 4000 ரூபாய் அல்லது 5000 ரூபாய்க்கு விற்கும் பொழுது அந்த ஒரு குட்டி இருந்தால் இன்னொரு 5000 நமக்கு கிடைச்சிருக்கும், லாபம் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு குட்டியோட இறப்பு இல்லாமல் பாதுகாக்கிறது தான் மிகவும் முக்கியமானது. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் முதல் 1 அல்லது 2 மாதங்கள் வரைக்கும் தாயோட ஆட்டிலிருந்து பாலை குடிச்சிட்டு தான் வளரும். அந்த 1 மாதம் அல்லது 1.5 மாதங்கள் வரைக்கும் வேறு எதுவும் குடிக்காது. அதனால் தாயாடுகளுக்கு பாலுக்காக அந்த கலப்பு தீவனங்கள் கொடுப்பது மிகவும் முக்கியம். மேலும் குட்டிகள் மழைக்காலங்களில் குட்டிகள் போடும்பொழுது சில சமயம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அந்த ஈரப்பதத்தினாலே சில சமயம் குட்டிகள் இறப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மழைக்காலங்களில் இந்த பனிக்காலங்களில் நம்ம குட்டி இறப்பை தடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம செட்டினுடைய பக்கவாட்டில் படுத்தா அல்லது அந்த பிளாஸ்டிக் தார்பாலின் இந்த மாதிரி இறக்கி விடலாம். அந்த மாதிரி கட்டும்பொழுது பனியிலேருந்து நம்ம காப்பாற்றலாம். மேலும் மழைக்காலங்கள் அதிகமாக இருக்கும்பொழுது ஆடுகளுக்கு கொட்டைகள் மேலே அல்லது அது பறன் மேல் வளர்க்கும் மாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது தரையில் வளர்க்கும் மாடுகளாக இருந்தாலும் சரி நம்ம சாக்கு ஒன்று நல்ல சுத்தமான ஒரு சாக்கு ஒன்று போட்டு அது மேலே நம்ம குட்டிகளை வச்சு நம்ம பராமரிக்கும் பொழுது அந்த ஈரத்தன்மையிலேருந்து காப்பாற்றலாம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது குட்டிகளுடைய இறப்பை நம்ம குறைக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கலாம். மேலும் குட்டிகளுக்கு 42-45 நாளுக்குள்ள என்டிரோடாக்சிமியா துள்ளுமாரி நோய்க்கான நம்ம தடுப்பூசி போடணும். குட்டிகள் வளர்ந்து 6 மாதம் ஆனோடனே அதுக்கு பிபிஆர் சொல்லக்கூடிய நோய்க்கான தடுப்பூசி போடலாம். மேலும் ஆடுகளுக்கு தாயாடுகளுக்கு தாயாடுகளுக்கு நம்ம தடுப்பூசி போடுவதன் மூலம் அதன் மூலயமா குட்டிகளுக்கு வரும்பொழுது மற்ற நோய் இறப்பிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம். ஏன்னா குட்டிகள் பராமரிப்பு என்பது வெள்ளாடுகள் மிகவும் முக்கியமானது. மிக குறைந்த இறப்பு வரைக்கும் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 3% இருக்கும்பொழுது அந்த பண்ணை நல்லா பராமரிக்கிறதாக உள்ளது என்று கருதப்படுகிறது. மேலும் குட்டிகள் இறப்பை தவிர்க்கிற மூலமும் நமக்கு நிகர் லாபம் கூடுதலாக கிடைக்கும்.
மேலும் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு அதனுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும். 2வது மாதத்திலிருந்து 2-3 மாதங்களுக்கு அதிகமான வளர்ச்சி விகிதம் இருக்கும். ஸோ அந்த மாதங்களில் நம்ம குட்டிக்கு ஆன செலவுகள் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு குட்டிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 அல்லது 1.5 மாதங்கள் வரைக்கும் தாயோட ஆட்டிலேருந்தே பாலை குடிச்சிக்கும். நம்மளுடைய செலவு எந்த விதத்துலையும் இல்லை. 1.5 மாதங்களுக்கு மேலே தான் அது லேசாக புல்லு கடிக்க ஆரம்பிக்கும். 2, 3, 4, 5 இந்த 3 மாதங்களுக்கு நம்ம செலவு அதுக்கு பண்ணினா போதும். உதாரணமாக ஒரு ஆட்டுக்குட்டிகளுக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு நம்ம செலவு விகிதம் வச்சுக்கிட்டா கூட ஒரு மாதத்திற்கு ஒரு 300 ரூபாய் வரைக்கும் தான் செலவாகும். ஒரு 3 மாதங்கள் அதுக்கு செலவு பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் நம்ம செலவு பண்ணாலே ஒரு 5 மாதங்களுக்கு கழித்து நம்ம அந்த ஆட்டை விற்கும் பொழுது ஒரு 4000 முதல் 5000 வரைக்கும் விற்கலாம். ஸோ நிகர லாபம்னு பார்த்தோம்னா ஒரு 2000 முதல் 2500 வரைக்கும் நல்ல குட்டிகளுக்கு கிடைக்கும். ஸோ வெள்ளாட்டு குட்டிகள் வந்து பராமரிப்பு மிகவும் முக்கியமானது. நோயின்றி பராமரிக்கும் பொழுது அதனுடைய லாபங்கள் அதிகமாக வளரும். மேலும் விவரம் பெற டாக்டர் கே செந்தில்குமார் அவர்களை 09443526847 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. உழைக்கிறதுல பட்டிய கலப்போம், அப்படியே ஹீரோ மாதிரி. கேள்விப்பட்டியா? ரொம்ப உறுதியானதாமே. உறுதியில் பிளஸ். தேசிய அளவுல பெரிய ஹீரோமே. ஆமா, அலுப்பே இல்லாம சிறப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். மைலேஜிலும் பிளஸ். இதோ சக்தி வந்தாச்சு. அட சக்தி, நீ இப்ப பெரிய ஆளாயிட்ட. பிளஸோட மகத்துவம் இருந்தா எல்லாமே சாத்தியம்தான். வழங்குகிறோம் MRF சக்தி லைஃப் பிளஸ். பிளஸின் மகத்துவம். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் ஊட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 23 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 84.4%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 10.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.6%ஆகவும், மழை அளவு 6.5 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 244.2 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1001.0 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 11 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும், தென் தமிழகத்தில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி, வணக்கம். அம்மா
சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். பருவத்தில் பயிரிடுவதால் நல்ல மகசூல் கிடைக்கும். ஆனால் ஆண்டு முழுவதும் நமக்கு உணவுப் பொருள் தேவைப்படுகிறது. அறுவடை சமயங்களில் ஒரு பகுதியை சேமித்து வைத்தால் ஆண்டு முழுவதும் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க ஏதுவாயிருக்கும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேசிய உணவு பதப்படுத்துதல் இயக்க திட்ட செயல்பாடுகள் குறித்து ஈரோடு மாவட்ட வேளாண் வணிகத்துறையின் துணை இயக்குனர் ராமசுப்பிரமணியன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதற்கும் தேசிய உணவு பதப்படுத்தும் இயக்ககம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது வேளாண் வணிகத்துறை மூலம் செயல்படுத்தும் இந்த திட்டம் மத்திய அரசினுடைய தேசிய உணவு பதப்படுத்தும் துறையின் கீழ் தமிழக அரசினுடைய ஆதரவோடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் உணவு பதப்படுத்துதல் துறைக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குவதே இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாகும். உணவு பதப்படுத்தும் இயக்ககத்தின் மூலம் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் மூலம் உணவை பதப்படுத்தி தங்களுடைய வருமானத்தை மும்மடங்காக உயர்த்த வேண்டும் என்பதே இந்த திட்டத்தினுடைய நோக்கமாகும். இந்த திட்டத்தின்படி பார்த்தால் உணவு தானிய இழப்பை நாம் நிச்சயம் தவிர்க்க முடியும். உணவு பொருள்களை உற்பத்தி செய்த தானியங்களை பத்திரப்படுத்தி புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதை உலர்களங்களிலே உலர்த்தி அதை தரம் பிரித்து அதிலிருந்து நீண்ட நாள் சேமித்து வைத்து அதை பயன்படுத்தக்கூடிய ருசிக்கத்தக்க வகையிலே அல்லது நுகர்வோருக்கு வேண்டிய விரும்பிய வகையிலே நாம் படைக்கக்கூடிய ஒரு நல்ல பொருட்களை உருவாக்குவது தான் இந்த திட்டம். இதில் பல்வேறு இனங்கள் இருக்கின்றன. இந்த தேசிய உணவு பதப்படுத்தும் இயக்க திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வேளாண் வணிகத்துறை அலுவலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் விண்ணப்பம் பெற்று மாவட்ட உணவு பதப்படுத்தும் இயக்ககம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவாக செயல்பட்டு வருகிறது. இந்த விண்ணப்பத்தை அந்த குழு பரிசீலனை செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மாநில அரசில் உள்ள தொழில்நுட்ப அறிஞர்கள் அந்த திட்டத்தினுடைய வாய்ப்பை அறிந்து உண்மைத்தன்மையை அறிந்து அந்த பயனாளி நிச்சயம் இந்த தொழிலை செய்வதன் மூலம் அவரும் பயன்பெற முடியும், நிறைய நுகர்வோர்களும் பயன்பெற முடியும் என்பதை அறிந்தபின் அரசு இந்த மானியத்தை அவர்களுக்கு வங்கிகள் மூலமாக வழங்குகிறார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கட்டாயம் வங்கி கடன் பெற்றிருக்க வேண்டும். வங்கி கடன் மூலம்தான் இந்த திட்டம் செயல்படுத்த முடியும். தொழில் முனைவோர் அவர் ஒரு 15% தன்னுடைய மூலதன பங்கீடாக இதில் செலுத்த வேண்டியது இருக்கும். ஒரு தனி நபரோ ஒரு இளைஞர்களோ அல்லது மகளிர் சுய உதவி குழுக்களோ
அல்லது தொண்டு நிறுவனங்களோ யார் வேணாலும் இந்த திட்டத்தில் பயனாளியாக சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு, அதற்கான அனுமதி உண்டு. பல நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் கூட இது உணவு பதப்படுத்துதல் தொடர்பான பாடப்பிரிவுகளை துவக்குவதற்கு, ஆய்வுக்கூடங்களை துவக்குவதற்கு இந்த திட்டத்திலே வழிவகை இருக்கிறது. பல்வேறு மானிய திட்டங்களை அறிவித்துள்ள இந்த திட்டத்தின் கீழ், தேசிய உணவு பதப்படுத்தும் இயக்க திட்டத்தின் கீழ் முதலாவதாக வருவது உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள். ஏற்கனவே உணவு பதப்படுத்தும் தொழிலில் ஓரளவு அனுபவம் உள்ளவர்கள் இந்த தொழிலுக்கு வர வேண்டும். வரும்பொழுது புதிதாக ஒரு தொழிற்சாலை அமைக்க விரும்பினால், அந்த புதிதாக ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்கும், அந்த தொழிற்சாலை அல்லது ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிற தொழிற்சாலையை நவீனப்படுத்தும், மாடர்னைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்று சொல்வார்கள், அல்லது தொழில்நுட்பத்தை அப்கிரேடேஷன், அதாவது உயர்த்துதல். ஏற்கனவே பழைய தொழில்நுட்பத்தை கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க, பழைய மிஷினரியை வச்சு பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை அப்கிரேட் பண்ணி புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழிலுக்கு 25% மானியம் வழங்கப்படுகிறது. இது அதிகபட்சமாக 2.5 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்து ஒரு தொழிலை துவங்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோருக்கு 50 லட்சம் வரை மானியம் கிடைக்கிறது. இதில் நமது இப்போ ஈரோடு மாவட்டத்திலே ஏற்கனவே ஒரு 4-5 நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்திருக்கிறார்கள். சாதாரணமாக முருங்கைக்கீரை நம்ம ஊரிலே ஊராக பொது இடங்களிலே எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியது முருங்கை மரம். அந்த முருங்கைக்கீரையை பதப்படுத்தி அதிலிருந்து பவுடராக உருவாக்கி இன்றைக்கு மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தொழிலிலே ஈரோடு மாவட்டத்திலே உருவாக்கி இருக்கிறோம். அவரை ஒரு தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அந்த முருங்கை பவுடரிலிருந்து டீ தூள் எடுக்கிறார்கள். முருங்கை பவுடரிலிருந்து சாக்லேட் தயாரிக்கப்படுகிறது. குழந்தைகள் சாப்பிடக்கூடிய மிட்டாய்களாக முருங்கை விதையிலிருந்து எண்ணெய் எடுத்து அது பல்வேறு மூலிகைகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுபோல் கோதுமையிலிருந்து கோதுமை ஃப்ளேக்ஸ், வீட் ஃப்ளேக்ஸ் என்று சொல்லக்கூடியது, மக்காச்சோளம் இன்றைக்கு அதிகமாக விளைகிறது. மக்காச்சோளத்திலிருந்து ஃப்ளேக்ஸ் எடுத்து சாதாரணமாக பொரித்து குழந்தைகள் எல்லாம் சாப்பிடும் வண்ணம் ஒரு தொழில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மஞ்சள், ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக மஞ்சள் விளைகிறது. இந்த மஞ்சளை வெறும் மஞ்சளாக ஏற்றுமதி செய்ய முடியவில்லை, அது அதிகமான இடம் பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை பதப்படுத்தி பவுடராக உருவாக்கி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது சிறிய அளவில் அதை அனுப்ப முடியும். அதனுடைய மதிப்பு, மஞ்சளுடைய மதிப்பு கூட்டப்படுகிறது. இதனால் அந்த தொழிலை செய்பவருக்கோ அல்லது விவசாயியே கூட நேரடியாக அந்த தொழிலை இறங்கும் பொழுது அவருக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. இது குறித்த தொழிற்சாலைகள் கூட நமது மாவட்டத்திலே மானியத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மஞ்சளை மூலப்பொருளாக கொண்டு பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்கள், பெரிய நிறுவனங்களுக்கு போட்டியாக இன்றைக்கு சிறு சிறு உற்பத்தியாளர்கள் மசாலா பொருட்கள் தயாரிக்கிறார்கள். இன்னும் சிறு தானியங்கள், நவதானியங்கள், சிறு தானியங்கள், குறு தானியங்களிலெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த விழிப்புணர்வை அதை சந்தைப்படுத்தும் முகத்தான் இன்றைக்கி இந்த சிறு தானியங்கள், குறு தானியங்களிலிருந்து பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கி சந்தைப்படுத்தப்படுகிறது. அதை நம்ம வேளாண் வணிகத்துறை அதை ஊக்குவித்து வருகிறோம். இது முதலாவது திட்டம். இதற்குரிய விண்ணப்ப படிவம் அந்த சம்பந்தப்பட்ட வேளாண் வணிகத்துறை மாவட்ட அளவில் உள்ள துணை இயக்குனர் அலுவலகங்களிலோ அல்லது வட்டார அளவில் உள்ள வேளாண் வணிகத்துறை அலுவலர்களும் விண்ணப்பங்கள் பெற்று உரிய முறைப்படி விண்ணப்பிக்க அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது திட்டமாக வருது கோல்டு செயின் என்று சொல்லுவோம், குளிர்பதன தொடர் சங்கிலி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, பால் பொருள்கள், உதாரணமாக பால் எடுத்துக்கிறோம். பால் கறக்கிற இடத்துல இருந்து, அந்த பால் கறக்கிற இடத்துல இருந்து பாலை சேகரிக்கிறோம். அந்த பால் மறுபடி ஒரு சேகரிப்பு மையம், அதுக்கு ஒரு குளிர்பதன கிடங்கில் அந்த பால் விவசாயிகள்லாம் சேகரிக்கிட்ட பாலை ஒரு குளிர்பதன கிடங்கில் வைக்கிறோம். அந்த குளிர்பதன கிடங்கிலிருந்து குளிரூட்டப்பட்ட வாகனம் மூலம் அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு மைய பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே அச்சு என்று சொல்லுவோம். அந்த அச்சு பகுதிக்கு பல்வேறு ஆரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த பால் பொருட்களை பதன்படுத்தி பாலை தயிராகவும் மோராகவும் பன்னீராகவும் யோகாட் என்று சொல்லக்கூடிய பொருளாகவும் இது பல்வேறு பொருள்கள் உற்பத்தி செய்து அதை மறுபடியும் அந்த உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு குளிர்பூட்டப்பட்ட வாகனங்கள் மூலம் பல்வேறு கடைகளுக்கு, ரீட்டைல் அவுட்லெட்டுக்கெல்லாம் அனுப்பக்கூடிய ஒரு முறை கோல்டு செயின் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 5 கோடி ரூபாய் வரை மானியம் இருக்கிறது. இதுக்கு 35% மானியம். நம்ம எவ்வளவு முதலீடு போடுறோமோ அதில் 35% தொழில்நுட்ப கட்டிடங்களுக்கு. இப்போ கோல்டு ஸ்டோரேஜ் கட்டுறோம், குளிர்பதன கிடங்கு கட்டுறோம்னா அதுக்கு அந்த கிடங்குக்குள்ள கட்டுமான செலவில் 35%. அதே போல் மிஷினரி வாங்கக்கூடிய இயந்திரங்கள் வாங்கினோம்னா அதுக்கும் 35% மானியம் இந்த திட்டத்தின் கீழ் இருக்கிறது. இதில் பால் பொருட்களை அதிகமாக பயன்படுத்தலாம்.
காய்கனிகள் போன்ற பொருட்களை வந்து நாம் இதில் உபயோகப்படுத்த முடியும். மேலும் தகவல்கள் பெற ராமசுப்பிரமணியன் அவர்களை 09842679500 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சிங்காரம்பட்டி கிராமத்தில் மந்திரிக்கும் சாமியாருக்கு பெரும் மதிப்பாம். எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் விதியை மாற்றி விடுவாராம். அவர் விவசாயம் செய்வது குறித்த விஷயங்களை சொல்கிறாராம். இதனால் விளைச்சல் மிகவும் அதிகமாகிவிடுமாம். ஆனால் சாமியாரின் ரகசியம் ஒரு நாள் தெரிய வந்தது. கிசான் கால் சென்டரில் இருந்து நல்ல சாகுபடிக்கான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வாராம். விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் கிசான் கால் சென்டரில் இருந்து வேளாண் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுங்கள். உடனே அந்த இடத்திலேயே உங்கள் மொழியில் பேசி விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆலோசனை அல்லது சந்தேகத்திற்கு கட்டணமற்ற எண்ணை அழைக்கவும். 1800-150-1551. 12/5/2015 செவ்வாய்க்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் வட புதுப்பட்டி கிராம விவசாயி பா. கிருஷ்ணபிரபு தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் கோடை உழவும் அதன் பயன்களும் குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். பன்னீர்செல்வம் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேசிய உணவு பதப்படுத்துதல் இயக்க திட்ட செயல்பாடுகள் குறித்து ஈரோடு மாவட்ட வேளாண் வணிகத்துறையின் துணை இயக்குனர் ராமசுப்பிரமணியன் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம்.